பார்சிலோனாவோட நியூ சைனிங்ஸ் அண்ட் கரண்ட் ஸ்குவாடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல 2 மார்க்கி சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஆண்டனி கார்டன். லிஃப்டிங்ல ஒரு நல்ல ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ண முடியும், பேஸ் இருக்கு, டிரான்சிஷன்ல ஆப்போனண்ட்டை இன்ஸ்டன்ட்டா பனிஷ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹான்சி ஃபிளிக் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அக்ரெசிவாக ப்ரெஸ்ஸும் பண்ண முடியும். ஸோ ஆண்டனி கார்டன் உண்மையாகவே ஒரு நல்ல சைனிங். அண்ட் செகண்ட் பிளேயர் அடியமி. ஹான்சி ஃபிளிக்கோட ஒரு பர்சனல் சாய்ஸ் சைனிங் மாதிரி தான் இது இருக்கு. அவரை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல, பட் ரொம்பவே வர்ஸ்டைலான பிளேயர் அட்டாக்ல. ஸோ அவரோட ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது பார்சிலோனாக்கு ஒரு நல்ல அடிஷனா இருப்பாரு. பார்சிலோனா மேல இந்த சீசன் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுவும் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா டொமஸ்டிக்ல எல்லா ட்ராஃபிஸும் வின் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சாம்பியன்ஸ் லீக்னு வரும்போது மட்டும் இயர் ஆஃப்டர் இயர் எப்படியோ ஸ்லிப் ஆயிடுறாங்க. அண்ட் இந்த வாட்டி அதை ஹான்சி ஃபிளிக் சேஞ்ச் பண்ணணும்னு பார்ப்பாரு. பட் அதுக்கு ஸ்குவாட்ல இந்த சீசன் சில ஸ்பாட்ஸ் ஃபில் பண்ணியே ஆகணும். எஸ்பெஷலி அந்த நம்பர் 9 ரோல்ல ஒரு பிளேயர் சைன் பண்ணியே ஆகணும். பார்சிலோனாக்கு ஒரு நம்பர் 9 டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொஞ்சம் டீப்பா டிராப் பண்ணி பாலை ரிசீவ் பண்ணி விங்கர்ஸ் கூட லிங்க் அப் பண்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைல்ல ஒரு பிளேயர் தேவைப்படுது. அண்ட் இந்த ப்ரொஃபைல்ல கரண்ட் வேர்ல்ட்ல இருக்கிற பெஸ்ட் பிளேயர்னா ஜூலியன் ஆல்வரஸ் தான். அண்ட் அத்லெட்டிகோ மேட்ரிட் அவர் செல் பண்ணாம சில பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பட் பார்சிலோனா இந்த நம்பர் 9 ஸ்லாட்டை எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும். இப்போ இல்லைனாலும் அப்கமிங் சீசன்ல எப்படியாவது ஜூலியன் ஆல்வரஸை சைன் பண்ணியே ஆகணும். அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான சென்டர் பேக் சைன் பண்ணியே ஆகணும். ஐ நோ ஜெராட் மார்டின் போன சீசன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் சாம்பியன்ஸ் லீக் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல போகும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருந்தா அது எப்பயுமே ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அதுவும் லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருந்ததுன்னா பார்சிலோனாக்கு அது இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம மிட்ஃபீல்ட்ல பிராங்கி டியாங்கோட இன்ஜுரி இருக்கு, ஃபெரான் டோரஸோட டிரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தையும் பார்சிலோனா உடனே சார்ட் அவுட் பண்ணும். பட் இந்த ஸ்குவாட்ல ஏகப்பட்ட டேலண்டடான பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் லீகை இதை வச்சு அவங்களால கண்டிப்பா கம்பீட் பண்ண முடியும். பட் சாம்பியன்ஸ் லீகை வின் பண்ணணும்னா இவங்க கண்டிப்பா அப்கிரேட் பண்ணியே ஆகணும் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல. இந்த சேஞ்சஸ் எல்லாம் மேக் பண்ணாங்கன்னா பார்சிலோனா யூரோப்பையும் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ ரொம்பவே கீயா இருக்கும். என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.